வணக்கம் மக்களே. வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபராக இருக்கீங்களோ அனைவருக்குமே ஏப்ரல் 1 முதல் சில முக்கியமான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதில் பணம் செலுத்துவதிலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அனைவருக்குமே பொருந்துமா, என்ன மாதிரியான புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எந்த ஒரு வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, ஒரு வருடத்திற்கு பணம் டெபாசிட் செய்யும் தொகை மற்றும் பணத்தை எடுப்பதற்கான விதிகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதுமே பழைய 1961ஆம் ஆண்டிற்கான வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக இப்போ வருமான வரி சட்டம் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுகளுக்கான வரி விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வர இருக்காங்க. இந்த புதிய விதிகளால் நம்ம சாதாரண வங்கி வாடிக்கையாளராக இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம சேமிப்பு கணக்குக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கு. வருமான வரித்துறையின் புதிய விதிகளின்படி என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதாவது நீங்கள் சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வங்கியில் ஒரு வருடத்தில் டெபாசிட் செய்யும் மொத்த தொகை 10 லட்சம் அதிலிருந்து அதற்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த தகவல் கண்டிப்பாக வங்கி வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 லட்சம் அப்படின்றத எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மொத்த டிரான்சாக்ஷன்ஸையும் எடுத்துக்காது டெபாசிட் பண்ணுறது, கிரெடிட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வங்கி கணக்குகளில் ஒரு ஆண்டில் நீங்கள் பல முறை செலுத்தும் சிறு தொகைகளின் மொத்த கூடுதல் 10 லட்சத்தினை தாண்டினால் அது குறிப்பிடத்தக்க நிதி பரிவர்த்தனை என வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும், டெபிட் ஆகுறதெல்லாம் கணக்கு இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருமான வரித்துறைக்கு தெரிவிப்பாங்க. ஸோ உஷாராக இருங்க. 2026 புதிய விதிகளின் படி 10 லட்சத்தை தாண்டும் போது வங்கிகள் கம்பல்சரி பேன் கார்டை கட்டாயமாக்கணும் அப்படின்ற புதிய அறிவிப்பை வங்கிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 50,000க்கும் மேலே பணத்தை டெபாசிட் செய்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி பான் கார்டு கட்டாயம் ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேங்க் இதை பின்பற்றாமையே இருக்காங்க. ஆனால் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதிகளின்படி 50,000 இல்லைனா அதற்கு மேற்பட்ட ரொக்கமாக பணத்தை செலுத்துறீங்க அப்படின்னும் போது பேன் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக 10 லட்சத்தை தாண்டிச்சு உங்களை வங்கி கணக்கை பற்றின வருமான வரித்துறைக்கு வங்கி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதற்கு அபராதம் விதிக்கப்படாது, பயப்பட வேண்டாம். அப்படின்னும் நீங்கள் வங்கியில் செலுத்திய பணத்திற்கும் ஐடிஆர் ஃபில் பண்ணி அந்த அறிக்கையில் காட்டுவீங்க. அந்த வருமானத்திற்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி நோட்டீஸ் வரும். நீங்கள் கண்டிப்பாக அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரே நாளில் 2 லட்சம் இல்லைனா அதற்கு மேலே ரொக்கமாக நீங்கள் பணம் பெறுறீங்க அப்படின்னா இந்த விதி தடை செய்யப்பட்டுள்ளது. இதை மீறவங்களுக்கு 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற புதிய அறிவிப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இதன் கூடவே கரண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, கரண்ட் அக்கௌண்ட்ன்றது மேக்சிமம் தொழில் செய்பவர்கள் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வங்கி கணக்கில் ஒரு ஆண்டுக்கு 50 லட்சமாக டிரான்சாக்ஷன்ஸ் நடத்திக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், அதாவது நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை நிகழ்த்துறதுக்கு பதிலாக பெரிய தொகைகளை யூபிஐ, நெஃப்ட் அல்லது செக் மூலமாக பரிமாற்றம் செய்வது சிறந்தது அப்படின்ற புதிய அறிவிப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவை அனைத்துமே தான் இந்த ஏப்ரல் 1 முதல் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே புதிய விதிகளாக அமலுக்கு வந்திருக்கு. இந்த புதிய விதிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது இன்னுமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.